கொடுத்தே அவன நண்பர்களே கொடுத்தாச்சு. தோத்தது இல்லாம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊரு எங்க அன்னைக்கும் பாப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு போட்டி வச்சிருக்கேன். என்ன போட்டின்னு பாத்தீங்கன்னா பாப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரியாணி முட்டையோட இருக்கு. சோ இதை யாரு சாப்பிட்டு முடிக்கிறாளோ சரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் பிரைஸ் நண்பர்களே. இதை வந்து யாரு வின் பண்றான்ட்டு பாத்துடலாம். ரெடியாமா? ஆரம்பிக்கிறேன். ரெடியா இருக்கீங்க உங்களுக்கு? அண்ணி நல்லா பறக்க தின்னாது. எப்படா கீழே குடிஞ்சாச்சு போல ரெடியா? நிமிந்து பார்த்து சாப்பிடுங்க. அண்ணா பிரியாணி எல்லாம் வெளுத்து வாங்கியாவது. ஐயாப்பா ஆவிய கீழே குடிஞ்சுதான் இருக்க. இதுல தோக்குறவங்களுக்கு பெரிய இது இருக்கு. பாத்துக்க யார் டக்குனு வின் பண்றான்னு பாக்கும். அண்ணியே முடிஞ்ச கண்ணியே பாதி காலி மட்டும் இருக்கா. ஐயா கறி தின்னுடியே, கறி திங்கணும். கடைசியா பாப்பா என்ன போட்டிக்கு கலந்துக்கிறீங்க? பொறுமையா எடுத்து கட்டிடுறது இல்லையா? அது ஓன மாதிரி இருக்குதா? நல்லா சரி அண்ணி ஆனா சின்ன வந்து பொறுமையா சாப்பிட்டாலும் பெரிய உண்டே போகுது. உருண்டை பெருசு பெருசா போகுது பாரு. நானும் என்னடா நினைச்சிட்டு இருக்கேன். பாத்து அண்ணி கைது நல்லா கைது எடுக்கலாம். யார் ஜெயிக்க போறான்னு தெரியல. போன போங்க. தண்ணி மணந்து ஊத்துத இது எல்லாத்தையும் திங்கணும். சாமி சுத்தி பேசாதீங்க அமைச்சர். ராபியா பீச குறண்டியா? நண்பர்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ராபியா கற்பனைக்காம எங்க போற நண்பர்களே பாத்தீங்கன்னா இப்ப நடந்து முடிஞ்ச போட்டியில பாப்பா வந்து ராபியா பாப்பா வந்து இந்த 100 ரூபாய் வந்து வின் பண்ணிருக்கு. கமாண்ட்ல வந்து இந்த ராபியா பாப்பா வாழ்த்து நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இதை வந்து யார தோத்தாலோ அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் இருக்கு. அதையும் நான் வீடியோல போடுறேன் பாருங்க நண்பர்களே. இந்தாமா எல்லாம் கை தட்டுங்க ராபியாவுக்கு. எங்க அன்னைக்கு வந்து நம்ம கண்டிப்பா ஆறுதல் பரிசு கொடுத்தாகணும். அதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாங்க. கேளுங்க நண்பர்களே. யாரு ஜெயிச்சா என்ன? உண்மையான ரெட் பீஸ் சாப்பாடு கிடைச்சிச்சுல, பிரியாணி கிடைச்சிச்சுல, அது போதும் உட்காருமா. நம்ம கண்டிப்பா ஆறுதல் பரிசு கொடுத்தாகணும்ல. அன்னைக்கு வந்து நம்ம ஆறுதல் பரிசு கொடுத்தாகணும். நல்லா சாப்பிடுங்க. போய் சாப்பிட்டுக்கிட்டதான் உண்டு. கண்டிப்பா நான் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க நண்பர்களே. தோத்துட்டாங்க. தோத்தனால நம்ம வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆறுதல் பரிசு வந்து நம்ம கொடுத்தாகணும். சோ அவங்க நம்ம ஆறுதல் பரிசு கொடுக்க முன்னாடி வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எது இருந்தா நம்மளுக்கு சாப்பாடு தான் மெயின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முறையான ஒரு ஆறுதல் பரிசு நம்ம கொடுத்தே அவங்க நண்பர்களே கொடுத்தாச்சு.
சித்திரவா ஐயோ என் மூச்சு தேவையா இருக்கு பிரியாணி திங்க போனதுக்கு. மூச்ச காட்ட இனிமே ஜெயிக்கணும் அதுக்காக தான் நீ காலைல சொல்லு, நான் வயிறு ஃபுல்லா காலியாக்கி